பாப்பாவுக்கு ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து மறந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஞாபகம் வந்தது. சரி ஓகே, ஃபேன்சி ட்ரெஸ் அந்த ஷாப்ல போனா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளைண்டா அங்க வந்து போயிருந்தேன். ஆனா எந்த வித ஐடியாவுமே வரல. அங்க வந்து பட்டர்ஃப்ளை வந்து இருந்தது, ரெடிமேட் பட்டர்ஃப்ளை. சரி ஓகே, அவ பர்த்டே ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு அவ பட்டர்ஃப்ளை மாதிரி ஆக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வாங்கியிருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு நேரா வந்து பாப்பாக்கு வந்து இந்த ப்ரௌனில தான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பவுமே சாக்லேட் ட்ரஃபிள் தான் வந்து ஆர்டர் பண்ணுவோம். பட் இந்த தாட்டி ப்ரௌனில ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம். பட் இந்த பர்த்டே வந்து ரொம்ப டல்லா தான் வந்து போச்சு. முன்னாடி அந்த 4 வருஷம் இருந்த பர்த்டே மாதிரி இல்லை. இப்போ வந்து பாப்பாக்கு வந்து 5 இயர்ஸ் மைல் ஸ்டோன் மாதிரி தான். பட் என்னமோ தெரியல, எப்பவுமே அவ பர்த்டேக்கு வந்து நாங்கள் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வந்து கொடுப்போம். 4 வருஷமும் தவறாம வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் இந்த வருஷம் என்னன்னே தெரியல, எங்களால் வந்து கொடுக்கவே முடியல. ரொம்ப வந்து ஃபினான்ஷியலா வந்து டைட்டாவே வந்து இருந்தது. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் வந்து இருக்கேன். உங்க குழந்தைங்களோட பர்த்டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.